நான் கடந்த 3 வருஷமாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இது என்னோட 3rd அட்டெம்ப்டில் ஆல் இந்தியா ரேங்க் 125th வாங்கி நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐஏஎஸ் கிடச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி ஹோம் கேடர், தமிழ்நாடு கேடரே கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 3 இயர்ஸாக நான் படிச்சுட்ருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட்ஸ் எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. அண்ட் இப்போ எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ அட் ஸ்ட்ரெச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்லேயே கிளியர் ஆகிருக்கு. ஸோ இது முக்கியமான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ நம்மளை நம்புகிறோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு நான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படித்தேன். அங்கேருந்து எனக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, என்னோட ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் மென்டார்ஸ். அது போக மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நான் முதல்வனுக்கு கீழே ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் அங்கே ஒரு 3 months தங்கி படித்தேன். அங்கே மெயின்ஸ் பேப்பரை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எவாலுவேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுமே அந்த டெஸ்ட் ஷெட்யூலே சூப்பர்பாக என்ரிச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து என்னோட மெயின் ஸ்கோர் என்ஹான்ஸ் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன். அண்ட் அது போக நான் முதல்வனில் பார்த்தீங்கன்னா 7500 ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அதையுமே நான் வந்து வாங்கிட்டுருக்கேன். அது நான் வந்துட்டு கடைசி 1 year வீட்டில் வந்துட்டு என்னோட எந்த செலவுகளுக்கும் காசு கேட்கறதில்ல. என்னோட அந்த 7500 வச்சுட்டு நான் ரீடைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே என்னோட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அந்த ஸ்கீமுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அது போக பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் எப்படி இருக்கோமோ அந்த பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணாலே கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி க்ரூம் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட பேரண்ட்ஸ், அம்மா அப்பாவுக்கு நான் கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட ஆசிரியர்கள், நண்பர்கள், அவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேலே வச்ச நம்பிக்கை அண்ட் எனக்குள்ளே கொடுத்த இன்புட்ஸ் தான் இந்த ரிசல்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ரிசல்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா, என்ன மாதிரியே இன்னும் கிராமப்புறத்துலேருந்து இன்னும் நிறைய மாணவர்கள், குறிப்பாக மாணவிகள் இந்த போட்டித் தேர்வை வந்து எடுத்து வெற்றி பெற்றாங்கன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். பாப்பா வந்துட்டு இந்த டைம் வந்து இது 3வது டைமு அட்டெம்ப்டாக வந்து இது 3வது டைமு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணதில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலை. அடுத்த வருஷமும் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலை. இந்த டைம் வந்து இது 3rd அட்டெம்ப்டாக ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இன்டர்வியூவில் போயிட்டு ஃபஸ்ட் இன்டர்வியூ இது இந்த அளவுக்கு ஐஏஎஸ் கிளியர் பண்ணுவாங்கன்னு இப்போ இன்டர்வியூவாக ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டாக அவங்களோட 3வது அட்டெம்ப்ட்டு கிளியர் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. அதுவும் ஜென்ரல் கேட்டகரியில் வந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் சரண்யாவுடைய அம்மா. அவள் எப்போவுமே ரொம்ப டேலண்டாக இருப்பாள். குழந்தையிலேருந்தே அவளுக்கு எல்லாத்தையும் ஆர்வமாக எடுத்து செஞ்சுக்கணுன்னு ஆசை. அதே மாதிரியே 10th நல்ல ரோல் பண்ணா, 12th பண்ணா. எல்லாமே ஸ்கூல் டாப்பரு. காலேஜ் கிங்ஸ் அங்கேயும் டாப்பராக இருந்தா. அங்கேயும் எல்லாமே ஆல்ரவுண்டராக தான் இருப்பாள். அதோட கொரோனாவில் வீட்டுக்கு வந்தா, அகாடமிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா. அதே மாதிரியே போன மாதிரியே வருஷமே மெயின்ஸ் குரூப் 2 குரூப் 1 2லையுமே மெயின்ஸ் அட்டன் பண்ணி வந்தா. நேரம் சரியில்லை, அடுத்தது நல்லதாக கிடைக்கணும்னு தட்டி போயிடுச்சு போல். அப்புறமா இது 3வது வருஷம். இதில் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணா, 2வது உடனே அடுத்தது ப்ரிலிம்ஸும் பாஸ் பண்ணிட்டா, மெயின்ஸும் பாஸ் பண்ணிட்டா. அதே ஸ்பீடோட இன்டர்வியூலையும் முடிச்சிட்டா. எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு சந்தோஷத்தை என் பொண்ணு எனக்கு கொடுத்துருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.